வெம்பலக கத்திரிக்கா காம்பளிக்கு காத்தால பட்டலையினே அடியே ஆலாமரத்து செல்லோனே அப்படியேமா அண்ணா தலையாடினா அண்ணான்னு சொல்றாரு தம்பி தலையாடி தம்பி அப்படி சொல்லு பாபா வாரே ஆலாமரத்து செல்லம் ஆலாமரத்து செல்லம் கூப்பிடுறாங்க ஆலாமரத்து செல்லனா என்ன தெரியுமா சொல்லுங்க குரங்கு குட்டி ஓ குரங்குங்கடா ஆமா அப்பலாம் சொல்லாதமா நல்ல பேரை வைக்க இந்த பட்டிக்கே நீதான் ராஜாங்கறே ஏய் ஒட்ட பட்டிக்கு நான் தான் ராஜா ஆமா கேட்டு பாருங்க அப்படியே ஏனா பட்டிக்கு ராஜானா நாயிடா நாய் ஓ பட்டிக்கு கட்டினால தாவுங்க நாய் ஆமா நாய் ஆமாடா அப்பலாம் சொல்லாதமா ஆமாம்மா போனாலும் பகட்டும் இல்ல கண்ணம்மா என்றால் என்னம்மா என்றால் அப்படியே வரமா ஒரு பேரை ஓடுங்க இந்த சீர்தேவை முன்பதாக நான் வந்திருக்கின்ற பொழுது நான் யாரு என்னுடைய பெயர் என்ன என்னுடைய விருத்தாந்தரம் என்ன உனக்கு தெரியுமா என்ன சொல்லு பாபா கண்ணம்மா என் பெயர் நான் உனக்கு தெரிவிக்கிறேன் கொடுத்து ஆமதிக்கணும் என்னுடைய பெயர் தான் என்ன சொல்லலாம் உள்சீட் வேணாம்டா வெளிய மட்டும் அப்படியே சொல்லுடா அம்மா பேரு மந்திரமாலை நீ யாருடைய மகன் நான் யாருக்கு மகனாக பிறந்தேன் என்னோட பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரியுமா இல்லம்மா நான் பிறந்ததே எனக்கு தெரியாது நீ பிறந்தது எனக்கு என்னமா தெரியும் வாழைக்கு ஒரு கொலை போன தாய்க்கு தலைவில்லையாக நான் யாரோட அங்கத்தில் ஜனனம் எடுத்தேன் என்னுடைய பிறப்பின் ரகசியம் தான் என்ன
மக்கள் சத்தமும் ஒரே ரவுசா இருக்கு. சரி இப்ப பாரு சரியாதி கம்மி நிறுத்திட்டாங்க. சிறுதாரணம் நிறுத்திட்டாங்க. இப்ப சொல்லுமா தாதிமார்களா அமராவதி பொன்னுலகம் தேவலோகம்னு சொல்லக்கூடிய மூவுலகத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் தளபதியா விளங்கக்கூடிய என்னுடைய தந்தையாரோ தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் நிச்சயமாக தேவேந்திர மன்னனா இருந்தாலும் என் தாய் இந்திராணி. தேவேந்திர மன்னன் தாய் இந்திராணி. ஆமாடி. அப்ப இந்திராணி பிள்ளையாடி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கேக்குறேன். நல்லா பாக்குமா எங்க அம்மா ஒண்ணு மாதிரி சில்லற பசங்க எல்லாம் சாவுகாசம் மரியாதை கெடுத்து விடுவானே. மரியாதை கெடுத்து விடுறேன். பார்த்து என்னென்ன வார்த்தை கேக்குறேன். அந்த மாதிரி பச்சரிசிக்கு பல்லல் ஆரம்பங்களை பஞ்சால பூக்கடை வச்சுக்கிறாங்க அத்தாவும் அம்மா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்காமா காது 24 கெடுத்து விட்டுருவேன். சைசி மாறு எங்க அம்மாவும் எங்க அம்மா இருக்கிற 30 வருஷம் தவறு தான் எங்க அம்மா மூத்தோட இடத்து பார்க்க அது எதுக்கு போய் நான் பாக்குறேன் பாடாங்க. அமராவதி பொன்னுலகம் தேவலோகம்னு சொல்லக்கூடிய மூலத்துக்கு அதிபதி என் தந்தையார் தேவேந்திர மன்னன். பட்டத்துக்குரிய அரசியாக அருகாமல் அமரக்கூடியவர் என் தாயாகப்பட்ட இந்திராணி. அதாவது தேவேந்திர மன்னனுக்கும் இந்திராணிக்கும் சரியாக 3 பிள்ளைகள் பிறந்தார். யாராருமா? அதாவது என் பெயர் மந்திரமாலை, என் தங்கை பெயர் தெய்வ யானை. ஆமா, என் நக்கால் பெயர் தெய்வ யானை, என் பெயர் மந்திரமாலை. என்னுடைய அதாவது அண்ணன் பெயரோ சித்திரசேனன். எங்களுக்கு 3 திருமணம் ஆகிவிட்டது. 3 பேருக்கு. ஆமா. சரி நான் யாரை கல்யாணம் செய்தேன்? என் அக்காவாகப்பட்ட தெய்வியானை தென்கரையில வாழ்ந்து வரக்கூடிய முருகப்பெருமானை கல்யாணம் செய்திருக்கிறார். நான் யாரை கல்யாணம் செய்தேன்? என் கணவர் எப்பேற்பட்ட உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் தெரியுமா? சாதாரணப்பட்டவர்ல. அதாவது அக்கினியில பிறந்த அதிவீர வன்னியன் ருத்ரவன்னியன் என்னுடைய கணவருடைய பெயர். இருந்தாலும் எதையும் தீயில பிறந்ததால் என்னை பெண் கொடுக்க மாட்டேன்னு என் தாய் தந்தைகள் குடிவாரமா இருந்தாங்க. ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் தளபதியா விளங்கக்கூடிய தேவகோமான் என்னுடைய தந்தை. அக்கினியில பிறந்த ஒரு குழந்தைக்கு பெண் வருவதா என்று என் தாய் தந்தை இருவரும் என் கணவருக்கு என்ன பெண் வருவதாக மறுத்து விட்டார்கள். அப்பொழுது எங்களுடைய நாட்டுக்கு வந்து என் தாய் தந்தைகளை அடித்து உதைத்து அவருடைய ஜாதி வரலாறை எடுத்துரைத்து பிறகு என்னை கல்யாணம் செய்தார். இருந்தாலும் நானும் என் கணவரும் சீரும் சிறப்பு முறையில நான் ஒரு வன்னியருடைய மனைவி. நிச்சயமாக நாங்கள் பிறந்ததா ஒரு சத்திரிய குலம். என் கணவர் ஒரு வீர வன்னியர். இருந்தாலும் இதெல்லாம் என் வாழ்வில் நடந்து முடிந்த ஒரு கதை. அதாவது விஜயநகரத்திலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். உத்தர வீர வண்டினோம் அந்த மாதிரி வாழ்ந்தக்கூடிய இடம் விஜயநகரம். அப்படி விஜயநகரம் தேடி வந்த காரணம் என்ன விஷயம் பாரு. அதையும் பேசிட்டு நான் வந்து சமாச்சாரத்தை மாத்தேன். கணவருக்கு ஒண்ணு போட்டுருக்காரு. அப்படியா? என் மனவாளை பார்க்கணும். பார்க்கலாமா?